22/8/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் நாள். தக்ஷிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள். தசமி சென்னை தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:37 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:15 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாம யோகம் இன்று காலை 8:27 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். கரணம் இன்று அதிகாலை 1:37 மணி வரை கௌளவம், அதன் பின்பு பிற்பகல் 2:36 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:15 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. பரணி கிருத்திகை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம் இருப்பு 4 நாழிகை 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடத்திற்கு. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்கிரகதியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதேபோல் நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். உங்கள் மனதில் இருக்கும் சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும், வாழ்க்கை மேம்படும். அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் உலா வருகிறார். காலையில் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. மாலையில் சந்திர பகவான் ராசி மாறி உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். அதனால் மனதில் நிம்மதி உண்டாகும். இருப்பினும் காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் கண்டிப்பாக நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் இன்றும் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட களத்திர பாவம்ங்கிற 7ஆம் இடத்துல தான் இருக்கார். சூப்பர். சாயந்தரம் ராசி மாதிரி அப்படியே உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். ஸோ சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியிலோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக ஒரு சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும். புரியுதா? எப்படி அவைல் பண்ணுறது? ஜாலியில் வெளியில் கொண்டு போயிட்டு வாங்கோ. சரியா? அப்படியே ஒரு கேளிக்கைகள், அப்படியே ஒரு சினிமா ட்ராமா இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு வாங்கோ. அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதேமாரி ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்கோ. ரொம்ப சந்தோஷமாக ஏதாவது வாங்கி கொடுங்க. சரியா? அதேமாரி இன்றைக்கி குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அணிய வேண்டிய நிறம் ட்ரெஸ் என்னென்னா பச்சை. அதேமாரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே,
இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிரோண ரோகம்ங்கிற 6ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திர பாவம்ங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கி நீங்கள் அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் சந்தோஷமாக இருங்க. அதுக்குண்டான ஒரு இது ரெஃப்ளெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கிடைச்சிடும். ஏன்னா கலத்திர பாவத்துக்கு இந்த சந்திரபகவான் வந்துடுறாரு. சந்தோஷம் ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கி என்ன இந்த உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. மாற்று மருத்துவம் கூட உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவானோட பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகைரோட ரோகம்ங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக சில வேலைகளில் ஈடுபட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா சில நேரங்களில் கொஞ்சம் குழப்பம் வரும். அதனால் இந்த குழப்பத்தை தீர்க்கணும்னா நம்ம எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாதிரி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். சரி, உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அவள் என்ன பண்ணுறது, அவளுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளும் ரொம்ப நல்லா படிப்பேன். அது ரொம்ப விசேஷம். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ், கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினம் காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு சந்தோஷம்தாங்க. அதை எப்படி நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து அதை அற்புதமாக நிறைவேற்றி மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். சரியா? அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்லாம் எப்படி கவரணும், எப்படி பேச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை தான் பார்ப்பீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்துக்கு ஒரு பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு எதிர்பாராத ஒரு நன்மை கண்டிப்பாக அமையுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதேமாரி இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 3ஆம் இடம் அப்படிங்கிற தைரியஸ்தானத்தில் இருக்கார். அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க, சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி தான். சாயந்தரம் இந்த சந்திரபகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கையோடு செலவிடுவீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருப்பீங்க. என்ன ஒன்று, இந்த வாகனம் பயணங்கள் வண்டி ஓட்டின்னு போகிறீங்களா இருந்தாலும் சரி, பின்னாடி உட்காந்து போனாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள், அதேமாரி இந்த கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. எப்படி எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இன்றைக்கி ஒரு பண வரவு உங்களுக்கு இருக்குங்க. அது எந்த ரூபத்தில் எப்படி வருங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். புரியுதா? ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரும். எப்போவோ கொடுத்த கடன் கூட திரும்பி வரலாம், இல்லை திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையை முடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பண வரவு, இந்த மாதிரிலாம் வரதுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குங்க. அதை அவைல் பண்ணிக்கோங்க. புரியுறதா? அதுமாரி இன்றைக்கி குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷம் இருக்குங்க. அதை நான் அடித்தே சொல்லுவேன். என்ன யார் அடிச்சுன்னு கேட்குறீங்களா? சரி, ஏன்னா இன்றைக்கி ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். சாயந்தரத்துக்கு மேல் இந்த சந்திரபகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட 3ஆம் இடம்ங்கிற தைரியஸ்தானத்துக்கு வந்துடுறார். தைரியம், ஒருத்தருக்கு காசு பணம் வந்தாலே தைரியம் தான் சுவாமி,
நல்ல ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக செயல்படுவீங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்களோட பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே பின்னடைவில் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி நிவர்த்தியாகி ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குங்க. இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நிறைந்த நாள். காலையில் அலைச்சல் இருந்தாலும் அது சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திரபகவான் இருக்கார், ஆனால் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், சுப அலைச்சல்களாக இருக்கும். அதுவே உங்களுக்கு சாயந்தரம் இதே சந்திரபகவான் 2ஆம் இடத்துக்கு வரதுனால ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் ஒன்று தயவு செய்து யாராக இருந்தாலும், இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், யாராக இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாரி எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருங்க. வாகன பயணங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அடுத்தபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாகலாம், கவலைப்பட வேண்டாம், டேக் இட் ஈஸி. சரியா? இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 12ஆம் இடம் அப்படிங்கிற அயனசயன பகஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக செலவு இருக்குங்க. 2 நாளாக செலவு நீங்கள் சமாளிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி பண வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் செலவு பண்ணுறதுல. ஏன்னா வரவு 8னா செலவு 10னா கடைசியில் சுந்தனான்னு ஆகிடும். அதனால் நீங்கள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படியே விருந்து கேளிக்கையெல்லாம் போயிட்டு வாங்க. இப்போவே நானே செலவு வச்சுட்டேன்னா, இந்த சினிமாவுக்கு போனாலே செலவு தானே, வெளியில் போனாலே சரி, இந்த செலவு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஆனால் சாயந்தரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதையும் கவனிச்சுக்கோங்க. சரியா? இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி ஓரளவுக்கு சொர்க்கம் தாங்க, நல்ல நாள். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் இந்த வெளியூர் போயிட்டு வருது, அதனால் வருமானம் அதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறுதூர பயணங்களின் மூலம் ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடைபெறும். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கிற சூப்பர். ஏன்னா குருபாவோட பார்வையும் வேறு வாங்கிக்கிறார். ஸோ சந்தோஷம்தான். ஆனால் அதே சந்திரபகவான் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானங்கிற 12ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். 12ஆம் பாவம் செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு இது. என்ன, ஒரு திடீர்னு ஒரு இடமாற்றம் கிடைக்கும். சரி, பரவாயில்ல. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சந்திரபகவான் உங்களுக்கு சூப்பராக ஒரு இது காமிப்பார். நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த வருமானம், இல்லை எதிர்பார்க்காத ஒரு வருமானம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவி கிடையாது, அதாவது புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லுவதில்லை, அது ரொம்ப அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். ஜாலியாக செலவு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க வெளியில். சரியா? கோவில் வயசானவர்கள் அப்படின்னா, வயதான தம்பதியர் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆன்மீக ஒரு பயணங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு இளவட்டம் அப்படின்னா சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் நடுத்தர வயது அப்படின்னா கோவிலுக்கு போங்க, இல்லைன்னா சினிமாவுக்கு போங்க, இல்லை ஹோட்டலுக்கு போங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தபடியே இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷ செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம்ங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார். கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும் என்ன. ஆனால் அதே சமயம் இதே சந்திரபகவான் உங்களுக்கு சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ என்ன, அந்த பொறுப்புக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். சரியா? அதனால் இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஒரு கூடுதலாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரை நீங்கள் இன்றைக்கி சந்திப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு அந்த நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குங்க. அது எப்படியோ உங்களுக்கு உத்தியோகமாக, தொழிலா, இல்லை குடும்பத்தில் ஒரு இதா, இல்லை குழந்தைகளுக்கு அந்த வரன் பார்த்துட்டுருக்கேள், அது ஏதாவது ஒரு இது உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களெல்லாம் ஒரு நல்ல தகவல் அருமையாக எதிர்பார்த்தபடி கிடைக்கும். என்ன, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், அவெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம்.
வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கார். ஸோ ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா குரு பகவானோட பார்வையை வாங்குறாரா, ரொம்ப விசேஷம். குருவே உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். ஸோ 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு 5ஆம் பார்வையை இந்த உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். லாபம் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் அந்த அளவுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி கணவன் மனைவிக்கிட்டே இருந்த அந்த சின்ன சின்ன பூசல்கள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஓடியே போயிடும். சரியா? சாயந்தரத்துக்கு மேலே இந்த சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சரி, பரவாயில்ல. மீனராசிக்காரர்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் அஞ்சாவது இது கிடையாது. சிங்கம் இல்லை, நல்லா வேலை செய்வீங்க. சரி, ரைட்டு. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் தந்தையின் மூலமாக எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளும் ரொம்ப நல்லா படிப்பேள். அதேமாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவா, தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும். நல்ல எடுக்கிற காரியங்களில் நல்ல ஸ்ரத்தையாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாரா